அதை தாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அன்புவும் ஆனந்தியும் போராடி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இப்ப ஒரே வீட்ல வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா பயப்படுறதானே தெரியலங்க. தனக்குள்ள இருந்த தயக்கத்தை எல்லாம் உடைச்சு ஆனந்தி இப்பதான் ஒரு அடி அன்புவை நோக்கி வச்சிருக்கா. ஆனா அந்த லலிதாம்மா பேசுற பேச்சால ஆனந்தி திரும்பவும் பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது. அவ வயித்துல வளர்றது அன்புவோட கரு இல்ல, அது யாரோ செஞ்ச தப்பு. ஆனா அத தன்னோட தப்பா நினைச்சு ஆனந்தி கூனி குறுகி நின்னால அந்த மாதிரி அவ என்னைக்கே யோசிச்சிடக்கூடாது. அன்பு அவ கூட இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அதெல்லாம் இனிமே நடக்காது கோகிலா. நடக்க கூடாதுங்க. நாளைக்கு ரகு மாட்டிக்கிட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலும் தான் யாரு கூட வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமை ஆனந்திக்கு தான் இருக்கு. வேற யாரும் எந்த கட்டாயத்தாலையும் அவளை ஒரு தப்பான முடிவு எடுக்க வைக்க கூடாது. ஆமா கோகிலா, ஆனந்திக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. குழந்தை உருவாயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சவன் கூட ஆனந்தி வாழணும்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனந்திக்கு நடந்த கொடுமைக்கு, அவளுக்கு நடந்த துரோகத்துக்கு, தப்புக்கு, அவ மனசுல இருக்கிற காயத்துக்கு மருந்தா தன்னோட காதலை கொடுக்க அன்புவே தயாரா இருக்கும்போது யார் என்ன சொல்ல முடியும்? இப்ப நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஒரு பொண்ணா இருந்து அன்போட அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க புரிஞ்சுக்கிற அன்னைக்குதான் ஆனந்தியும் அன்பும் நிஜமாவே சந்தோஷமா இருப்பாங்க. நான் உங்க கூட சேர்ந்து வாழ வந்துட்டேன். ஆனாலும் அன்புவும் ஆனந்தியும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாமளும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். அதானே? ஆனந்தியோட மனசையும் குணத்தையும் அன்பு விரும்புற மாதிரி நானும் உன் மனசையும் குணத்தையும் தான் விரும்புறேன் கோகிலா. மத்த எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். என்ன ஆனந்தி, ஏன் அப்படி ரூம்குள்ளேயே நடந்துட்டு இருக்க? ஏதாவது டென்ஷனா இருக்கியா? என்ன யோசிக்கிற? அம்மா துளசி ஏதாவது சொன்னாங்களா? சாச்சா, ஏங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்களையே சொல்றிய? யாரும் எதுவும் சொல்லல. நைட்டு சாப்பிட்டா ஹாஸ்டல் ரோட்ல கொஞ்ச நேரம் நடக்கிறது வழக்கம். ஓ, வாக்கிங்கா? சரி, வெளியே ஃப்ரீயா வாக்கிங் போனா கூட பரவாயில்ல. ரூம்குள்ளேயே எப்படி நடந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லதான், ஆனா சும்மா இருக்கிறதுக்கு எப்படியாச்சும் நடக்கலாம்ல. அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். வா, வெளியே போய் நடந்துட்டு வரலாம். என்னது, வெளியிலயா? ஆமா, ஏன்? நான் தானே போலான்னு சொல்றேன், வா. இல்லங்க, அத்தை ஏதாவது சொல்ல போறாங்க. சும்மா அப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க கூடாது. வெளியே ஃப்ரீயா காலார நடந்துட்டு வரலாம். உடம்பும் ரிலாக்ஸா இருக்கும். உன் கூட நடந்தா எனக்கு மனசும் ரிலாக்ஸா இருக்கும். வா, நீ வா வா. அத்தை, நில்லுடா. எங்கடா போற இந்த நேரத்துல? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது, நீ தானமா சொல்லிருக்க. இப்ப எது கேக்குற? ஆமாமா, போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதுதான். ஆனா உனக்கு தான் அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லல்ல. அதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தானே சொல்லுவ. அதான் உன்கிட்ட கேக்குறேன், சொல்லு, எங்க போற நீ? நாங்க சும்மா அப்படியே நடந்துட்டு வரலான்னு போறோம். இப்படி நேரம் கெட்ட நேரத்துலதான் வாக்கிங் போவீங்களா? நாங்கெல்லாம் வீட்டுல சும்மா இருக்கல, அப்படி என்ன வாக்கிங் தேவை இருக்கு? போகலனா ஜெயில புடிச்சு போட்டுருவாங்களா? உனக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கும் சும்மாவே இருக்க பிடிச்சிருக்கு, இருக்கீங்க. வாக்கிங் போனா உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு தான் இப்பெல்லாம் நல்லதே பிடிக்கிறது இல்லையே. ஆனந்திக்கு தினமும் வாக்கிங் போற பழக்கம் இருக்கு, அதனால தான் இப்ப கூட்டிட்டு போறேன்.
வேற ஏதாச்சும் தகவல் வேணுமா? கேட் பாஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். மாமா, வாக்கிங் போகணும்னு ஒரு வார்த்தை அத்தை கிட்ட முதல்லயே சொல்லியிருந்தா அத்தை சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வர வர நீங்க எதையுமே அத்தை கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் ஆனந்தி, வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? இல்ல, நான் ரூம்குள்ளேயே நடந்துட்டு இருந்தேன். இவர்தே சட்டுன்னு வெளியே போனன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதானே, பழிய என் மேலயும் என் புள்ள மேலயும் போடுறதுதான் சில பேருக்கு கை வந்த கலையாச்சே.